Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 4 exercise problem page number 65 ல 9 sum பார்க்க போறோம். In how many years will rupees 1,25,000 amount to be 1,48,877 if the rate of interest is 6% per annum compound annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு மச்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஏவோட வேல்யூ எழுதிக்கிட்டோம், பியோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். 1 + r/100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே சால்வ் பண்ண போகிறேன். 3 டைம் 5 டைம் 0. அதே மாதிரி இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடும். ஈக்குவல் டு 1 + 3/50 ஹோல் பவர் n. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படியே வச்சுக்கிட்டு எல்சிஎம் எடுக்கணும். நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1. 1க்கு 50க்கு எல்சிஎம் எடுத்தால் 50. ஸோ இங்கே 50னா இங்கேயும் 50. 50 + 3 53/50 ஹோல் பவர் n. மோஸ்ட்லி இந்த சைட் கம்பேர் பண்ணும்போது இதே வேல்யூ தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 53க்கு க்யூபாக வரலாம், பவர் 4ல் வரலாம். 5 டைம் 53 3 டைமோ இல்லை 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரலாம். இல்லை 50 எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும், நம்ம செக் பண்ணணும். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டா ரெண்டுத்துக்கும் அதே தான் வரும். இங்கே 50 இங்கே பார்த்தீங்கன்னா 5 டேபிள் எடுத்துக்கோங்களேன். 25 எவ்வளோ டைம் வரும்? 125. 5 5s are 25. 25 × 5னா 125. அப்போ 3 டைம் வரும்ல. அப்போ கீழே 3யும் மேலே 3 தான். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே 53/50 ஹோல் பவர் 3 இது போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இங்கே எவ்வளோ டைம் பண்ணுறோமோ டினாமினேட்டரில் நியூமரேட்டரும் அதே தான் வரும். அதே மாதிரி 53/50 ஈக்குவல் டு n. போத் பேஸ் ஈக்குவல் இருக்கிறதால பவர் ஈக்குவேட் பண்ணால் n ஈக்குவல் டு 3a. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? 10 sum பார்க்கலாமா? 10 sum. Nirmala took ₹5,000 from his friend, gives money at 5% per annum compound interestly during the first year at 6% compound annually. Interest during the second year. Find the amount paid Nirmala after 2 years அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிர்மலா வந்து 5,000 வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்கில். மணி வந்து 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 6% per annum. 6% கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயரு. டியூரிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செகண்ட் இயர். ஓகேவா? அந்த 6 அதாவது 5% ஃபஸ்ட் இயரும் 6% செகண்ட் இயரும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் பேயபிள் நிர்மலா ஆஃப்டர் 2 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2% கொடுத்துருக்கிறதுனால இங்கே பாருங்கள், பி வந்து 5,000, ஏ ஈக்குவல் டு 5,000. 1 + ஃபஸ்ட்டு வந்து 5 கொடுத்துருக்கிறதுனால 5/100. அடுத்து 6 கொடுத்துருக்கலாம். 1 + 6/100. 1 டைம் 2 டைம் 0. 3 டைம் 50. 5,000. 20 LCM எடுத்த 20 × 1 20. 21 20 + 1 21/20. 1 × 50 50. 50 + 3 53/50. இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 0 0. 1 5s are 5 10 டைம். 1 2s are 2 5 டைம். 5 × 12 × 53. மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா ₹55,000 5,565 வருது. ஓகேவா? எவ்வளோ வருது? 5,565. therefore அவங்க கண்டுபிடிக்க சொன்ன அமௌண்ட் ஆஃப்டர் 2 years 5,565. கிளியர்? தேங்க்யூ.